ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 29/4/2025 சித்திரை 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கார்த்திகை விரதம், சந்திர தரிசனம் அனைத்துமே சேர்ந்து வருது. ரொம்பவே சிறப்பான ஒரு நாள். செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை மிகவும் அற்புதமான ஒரு நன்னாள். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுவதற்கு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் உகந்த நாள். அந்த நாளிலே 3ஆம் பிறையையும் நம்ம தரிசனம் செய்வது நம் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு நன்னாள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். இந்த நாளை நம்ம தவறவிடக்கூடாது. இந்த நாளில் சந்திரனின் ஆதிக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கும். அந்த பரிகாரம் என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் முருக வழிபாடு செய்ய மறக்காதீங்க. முருக பக்தர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள், அரிய ஒரு நாள். நாளைய தினம் வெற்றிலை தீபம் அல்லது செம்பருத்தி இலை தீபம், இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன செவ்வாய்க்கிழமையில் செஞ்சுட்டு வரீங்களோ அந்த தீபத்தை செவ்வாய் ஓரையில் ஏற்றிட்டு வாங்க. நல்ல வேலை கிடைக்க, திருமணம் நடக்க, அதே மாதிரி குழந்தை பேறு பாக்கியங்கிறது தள்ளி போகுது இல்லையா, அது குழந்தை பேறு பாக்கியம் உண்டாகிறதுக்கு, செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு, கடன் தீர்வதற்கு, இப்படி அனைத்துக்குமே, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இப்படி அனைத்துக்குமே நம்ம முருகப்பெருமானை வணங்குறதுனால நம் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டமும் நமக்கு தீரும். மறக்காமல் நாளைய தினம் முருகர் வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. அதோடு 3ஆம் பிறை தரிசனத்தையும் நீங்கள் நாளைய தினம் செய்ய மறக்காதீங்க. இந்த 3ஆம் பிறை வரக்கூடிய நாளில் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம வணங்கணும். சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடிக்கிட்டு இருக்கிறது 3ஆம் பிறை. இந்த 3ஆம் பிறை நாளில் இந்த 3 தெய்வங்களையும் நம்ம வணங்கும் பொழுது பல அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். மாலை நேரத்தில் 6:15 6:45 சந்திர தரிசனம் 3ஆம் பிறைங்கிறது தெரியுங்க. இந்த நேரத்தில் சந்திர தரிசனத்தை செய்கிறதோட இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யலாம். ஒருவேளை இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா இரவு 12 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்திற்கு சந்திர பகவானுக்குரிய பச்சரிசி நமக்கு தேவை. அடுத்ததாக 2 ரூபாய் காசு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு நமக்கு தேவை. 2 அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரிய எண். இந்த எல்லாத்தையுமே நமக்கு 2ங்கிற எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோம். ஏலக்காய், கிராம்பு பணவரவை அதிகரித்து கொடுக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள். அதனால தான் நம்ம நிறைய பரிகாரத்தை நம்ம ஏலக்காய், கிராம்பு வச்சு நம்ம செஞ்சிட்ருக்கோம். மறக்காமல் நாளைக்கு 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கோங்க. பச்சரிசி மேலே 2 ரூபாய் காசை வச்சுட்டு அந்த காசுக்கு மேலே 2 கிராம்பு, 2 ஏலக்காய் நீங்கள் வைக்கணும். இந்த கிண்ணத்தை எந்த இடத்துல நம்ம பணம் வைக்கிறோமோ அந்த இடத்திற்கு பக்கத்தில் நீங்கள் வைங்க. பீரோவாக இருந்தால் பீரோ பக்கத்துக்கு, லாக்கராக இருந்தால் லாக்கர் பக்கத்தில் வைக்கணும். அன்று இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் இந்த பச்சரிசியை எடுத்து அதோடு கொஞ்சம் வெள்ளை சர்க்கரை போட்டு நல்லா அடித்து எறும்புகள் இருக்க இடத்துல போட்டு வந்துடுங்க. நம்ம எறும்புகளுக்கு இந்த மாதிரி உணவு கொடுக்கும் பொழுது, இறை கொடுக்கும் பொழுது நிறைய பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நமக்கு எப்படிப்பட்ட கர்மவினை நமக்கு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக குறையும். நாம் எறும்புகளுக்கு இது போல் எப்பொழுதுமே நம்ம ஒரு நல்ல நாளில், தினமும் முடியலைனாலும் இது போல் ஒரு நல்ல நாளில், சக்தி வாய்ந்த நாளில் நம்ம செய்யலாம். அதில் நம்ம மேலே வச்சோம் இல்லையா, 2 ரூபா காசு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இதை ஒரு சின்ன கவரில் போட்டு இல்லைனா ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறை நாள் அன்னைக்கு இந்த முறையில் பரிகாரம் செய்யும் பொழுது சந்திர பகவானின் அருளும் சிவபெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த நன்னாளில் இந்த 3ஆம் பிறை வருது. முருகப்பெருமானின் ஆசையும் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். இதனால் செல்வ வளமும் அதிகரிக்கும். கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழலாம். எந்தவித வழிபாடும் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதோடு செய்யுங்க. கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலே போதும், நம்ம கோடீஸ்வரர் தான். அதனால் முயன்ற அளவுக்கு ஒவ்வொரு 3ஆம் பிறைக்கும் இதை நீங்கள் செய்யலாம். இந்த நாளில் இப்போ செவ்வாய்க்கிழமையில் வருது, அடுத்து திங்கக்கிழமை இல்லை புதன்கிழமை, அந்த மாதிரி கிழமைகள் மாறி மாறி வரும். ஆனால் இந்த தாந்திரிகத்தை எப்பொழுதுமே நீங்கள் செய்யலாம்.
ரொம்ப எளிமையான ஒரு தாந்திரிகம் தான் இது. இதை செய்கிறதுனால நமக்கு நல்லது நடக்கும்னா நிச்சயமாக நம்ம செய்யலாம்ல. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளைய தினத்தில் நீங்கள் இதை செய்யுங்க. கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கணும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் நமக்கு வரும். அந்த ஊதியங்கிறது நல்ல முறையில் நமக்கு வரணும். வீண் விரயம் இல்லாமல் நல்லபடியாக நமக்கு வந்து நல்ல பயன்பாட்டிற்கு அது உதவுனாலே நம்ம கடன் இல்லாமல் நம்ம வாழலாம். அப்போ இது போல் வழிபாடுகள் இந்த மாதிரி தாந்திரிகங்கள் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மாறுங்க. அதனால் முழு நம்பிக்கையோட நாளைய தினத்தில் முருகப்பெருமானையும் மனதார வணங்கிக்கோங்க. நீங்கள் எப்படி செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வழிபட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து இந்த 3ஆம் பிறையும் நீங்கள் பாருங்கள், தரிசனம் செய்யுங்க. அப்படி நாங்கள் வெளியில் இருக்கோம், ட்ராவலில் இருக்கோம், எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக சந்திர பகவானை அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் சந்திர தரிசனங்கிறது இருக்கும். 3ஆம் பிறைங்கிறது குறிப்பிட்ட நேரத்தில் தான் இருக்கும். அது அக்யூரேட்டாக இந்த டைம் தான் சொல்ல முடியாது. அதுவும் இப்போ மழையை சில இடங்களில் மழை அதிகமாகவே தூறிக்கிட்டு இருக்கு. அப்போ பிறை தெரியலேனா, ஒருவேளை தெரியலேனா கூட மேற்கு வானத்தை மேற்கு சைடு பார்த்து 2 கை ஏந்தி சந்திர பகவானே எனக்கு நல்ல வழி காட்டுங்க, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். இல்லை சந்திர பகவானை கையேந்தி கேளுங்க, எனக்கு நல்ல ஒரு வழியை கொடு அப்படின்ட்டு மனதார 2 கையை நீட்டி கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்குறது உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. ரொம்பவே அற்புதமான அதிசக்தி வாய்ந்த தாந்திரிகம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்யுங்க. ஒவ்வொரு மாதமும் செஞ்சுட்டு எறும்புகளுக்கு இறையாக அந்த அரிசியை போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ கர்ம வினை நமக்கு இருந்தாலும் சரி, நிச்சயமாக அது படிப்படியாக குறைஞ்சு நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி நமக்கு பிறக்கும். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் பிறை மட்டும் மறக்காதீங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். எம்பெருமானின் அருளில், முருகப்பெருமானின் அருளில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.